சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 149. ஆச்சென்று என்குருவை எறியச் சொன்னீர் அரன்றனையுமீன்றி ரதுவுஞ் சொன்னீர். வாச்சென்று அரனுக்கு பிள்ளையென்று வையகக்கோர் சொல்லுகிற வகையைச் சொல்லும். மூச்சென்று முக்கண்ணர் குபதேசித்த முறையைத்தா நெந்தனுக்கு மொழிய வேணும். வாச்சென்று இந்த வகை விபாமெல்லாம் வலுவாக எந்தனுக்கு வழுத்துவீரே. இதன் பொருள், சீடன் குருவே, சிவனையே நீங்கள்தான் படைத்தீர்கள் என்று சொன்னீர்கள். அப்படியிருக்க உலகத்தவர் உங்களை சிவனுக்கு பிள்ளை என்று சொல்வது ஏன்? சிவபெருமானுக்கு நீங்கள் உபதேசித்த அந்த இரகசிய முறையை எனக்கு விளக்கமாக கூறுங்கள். பாடல் 150. வழுத்துகிறேன் என்மகளே மானா கேளு, வல்லவர்க்கு பிள்ளை என்ற வகையின் சொல்வேன். அழுத்துகிற ஆத்தாளை அவர்க்கேய்ந்தேன், அதனாலே அரனுக்கு பிள்ளை என்றார். தொழுத்துகிற அவரையுந்தான் நின்றியானும் துயவெளி யுபதேசன் துறந்து சொல்லி. வழுத்துகிறேன் அதனாலே ஆசானென்று அல்லோரு மெனைத்தானும் அருளினாரே. இதன் பொருள், குரு மகனே கேள், சிவபெருமானுக்கு பராசக்தியை துணையாக தந்தது நான்தான். அதனால் என்னை அவருக்கு பிள்ளை என்று சொன்னார்கள். அவருக்கு அந்த வெட்டவெளி உபதேசத்தை செய்தேன். அதனால் அவர் என்னை ஆசான் என்று போற்றினார். பாடல் 151. அருளினதோர் கூத்தெல்லாம் அவரேயாகும், அவனிசரா சரங்களெல்லாம் அவரேயாகும். உருளினதோர் உப்பனமும் அவர்தானாகும், உன் வீட்டுக்குள்ளிருக்கும் ஒளிவுமாகும். வருளுனதோர் வாய்வெல்லாம் அவர்தானாகும், வையகத்தோர் நடத்தையெல்லாம் அவர்தானாகும். உருளினதோர் உலகமெல்லாம் தானேயாகும், உற்பனமாய் வெட்டவெளி ஆச்சுபாரே. இதன் பொருள், உலகில் நடக்கும் திருவிளையாடல்கள் யாவும் அவரே. இறைவனே, எல்லா உயிர்களும் அவரே. உனது உடலாகிய வீட்டிற்குள் இருக்கும் ஒளியும் அவரே. வீசும் காற்றும் மக்களின் செயல்களும் இந்த உலகமுமே அவர்தான். இறுதியில் யாவும் அந்த வெட்டவெளியாகவே ஆகும். பாடல் 152. பாரப்பா அண்டசரா சரமுமாகி எல்லவோர் பாஷைகளாய் நிறைந்து நின்றார். ஆரப்பா வேதமுந்தா நாளுண்டாக்கி அவனியெல்லாம் வெவ்வேறாய் எருளாய் நின்றார். காரப்பா கருவிகளாய் படர்ந்து நின்றார், காலனென்று பேராகி கபடமானார். ஆரப்பா அதுவெல்லாம் ஆன்மாவாகும், அண்டமெல்லாம் திருக்கூத்து ஆடினாரே. இதன் பொருள், அண்ட சராசரங்களாகவும் பல்வேறு மொழிகளாகவும் இறைவன் நிறைந்திருக்கிறார். 4 வேதங்களை உண்டாக்கி உலகில் பலவாக தோன்றி அருள் புரிகிறார். 5 புலன்களாகவும் அவரே இருக்கிறார். யமனாகவும் காலன் அவரே இருக்கிறார். இவை அனைத்தும் ஆத்மாவின் திருக்கூத்தே ஆகும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.